ஹாய், இந்த வருடத்துடைய முதல் வீடியோக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெல்கம் டு மை சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் வெங்கட். நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷங்கள் அது எல்லாமே சின்ன சின்ன செயல்களில் தான் அடங்கியிருக்கு. இப்போது இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கு அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி எப்பொழுதும் இளமையோடும் உத்வேகத்தோடும் இருப்பார்கள். இந்த ஒரு சிறிய சிந்தனையோடு இன்றைய பதிவிற்குள் போகலாம். இந்த வருடத்துடைய முதல் பதிவு, அதுவும் இந்த வருடத்தின் துவக்க நேரங்களில் நான் வெளியிட நினைத்த பதிவு, எனக்கு ரொம்ப பிடித்த ஆத்மார்த்தமான ஒரு பதிவாக இருக்கணும்னு நினச்சேன். அது டிராயிங்கை தவிர வேறு என்ன இருக்க முடியும். ஸோ ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போது உங்கள்கிட்ட உனக்கு ரொம்ப பிடித்த ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் பளிச்சுன்னு யோசிக்காமல் சொல்வேன் சூப்பர் ஸ்டார்னு. அதேமாதிரி உன்னுடைய ஃபேவரட் சிங்கர் யாருன்னு கேட்டால் எஸ்பிபின்னு சொல்லுவேன். அதே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா, மிகச்சிறந்த ஓவியர் யாருன்னு கேட்டாங்கன்னா உடனே நான் என்னோடய அப்பான்னு தான் சொல்லுவேன். உலகின் ஆகச்சிறந்த தலை சிறந்த ஓவியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க எல்லாரும். ஸோ அவர் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட். அவருடைய ரிட்டையர்ட் லைஃப்பில் ஓய்வு நேரங்களில் அவர் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் ஓவியங்கள் வரைகிறதுல தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் அவர் வரையும் பொழுது அதை படிப்படியாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்காக. அந்த வீடியோவை அதனுடைய செயல்முறையோடு நான் உங்களுக்கு இன்றைய பதிவில் கொடுக்க போகிறேன். இது தாஞ்சூர் பெயிண்டிங் புதுசாக கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த டுட்டோரியலாக இருக்குன்றது நம்புகிறேன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் போர்டு மேக்கிங். வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் காடா துணியை மேலே ஒட்டி அதை தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தயார் செய்கிறது தான் போர்டு மேக்கிங். இந்த காடா துணி துணி கடைகளில் கிடைக்கும். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த துணியை ஒட்டினோம் அப்படின்னா ஈஸியாக சுருக்கம் விழாமல் அந்த போர்டோட நல்லா ஈவனாக ஒட்டிக்குன்றதுனால காடா துணி தான் ப்ரிஃபர் பண்ணணும். அந்த காடா துணியை ஒட்டும் பொழுது அரபிக் கம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் அரபிக் கம்னு சொல்லி விற்கும். அந்த அரபிக் கம்மை வாங்கிட்டு அதோட சம அளவு தண்ணி கலந்து 2-3 நாள் ஊற வச்சிடணும். அப்போ தான் ஒரு பக்குவமான ஒரு கோந்து பதத்துக்கு தயாராகும். இப்போ நிறைய பேர் பெவிகால் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் அரபிக் கம்ங்கிறது ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அந்த அரபிக் கம் ஓட்டினா இயற்கையாகவே அது ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படுன்றதுனால ஈஸியாக பூச்சி அரிக்காமல் இருக்கும் அந்த படத்தை. இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, சாக் பவுடர் கோட்டிங். அந்த போர்டு ஒட்டிட்டு அது குறைஞ்சது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிடணும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அது மேலே சாக் பவுடர், அதாவது சாக் பீஸ் பவுடர் இரும்பு கடைகளில் கிடைக்கும். அந்த சாக் பீஸ் பவுடரை வாங்கிட்டு அதில் தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அந்த ரெடி பண்ண தண்ணியும் அரபிக் கம்மும் கலந்துக்கணும். வெறும் தண்ணி மட்டும் கலந்தால் பவுடர் கையில் ஒட்டிக்கும், இல்லை பெவிகால் கலந்துக்கலாம். ஸோ அரபிக் கம்மும் அந்த சாக் பவுடரோட கொஞ்சம் லிக்விட் தண்ணி கலந்துக்கிட்டு நல்லா ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோட்டிங் கொடுத்து 3 கோட்டிங் கொடுக்கலாம். 3-4 கோட்டிங் கொடுத்து காய வச்சுட்டு ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரைய போகிற படத்தை அந்த சைஸுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ படம் வரைய தெரிஞ்சவங்க மேலே வரையலாம். இல்லை தாஞ்சூர் பெயிண்டிங் மாதிரி வரையணும், எனக்கு அது வரைஞ்சால் போதும், நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணி முடித்தோடனே அடுத்த வேலை கற்களை பதிக்கிறது. அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்க்குன்னு கற்கள் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் அதுவும் மயிலாப்பூர் போனீங்கன்னா நிறையா கடைகளில் இந்த மாதிரி கற்கள் கிடைக்கும். பல அளவுகளில் இந்த கற்கள் கிடைக்கும். அந்த கற்களுக்கு அவங்களே ஒரு அட்டவணை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் என்ன மாதிரி கற்கள் வேணும், அது நீங்கள் வரையக்கூடிய படத்தின் அளவை பொறுத்து மாறும். ரொம்ப பெரிய படமாக இருந்துச்சு அப்படின்னா கற்களும் பெரிய பெரிய கற்கள் வச்சா தான் விசிபிளாக இருக்கும். சின்ன படம் ஒரு A4 சைஸுக்கோ இல்லைனா அதோட சிறிய படங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது பெரிய கற்கள் உதவாது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு நான் கற்கள்லாம் பதிச்சாச்சு. கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஒரு படம் இப்படி இருக்கும். ட்ரேஸ் எடுத்து அதுக்கு மேலே கற்கள், அந்த கற்களை பெவிகால் கொண்டு ஒட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கற்கள் பதிச்சதுக்கு அப்புறம் அது மேலே அந்த மக்கு ஒர்க்குன்னு சொல்லுவோம். மக்கு ஒர்க் என்ன அப்படின்னா, இதுதான் நார்மல் பெயிண்டிங்லேருந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அம்சம். அந்த மக் ஒர்க் எப்படி பண்ணோம் அப்படின்னா, அதே சாக் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த சாக் பவுடரை பெவிகால், அரபிக் கம் இதில் ஏதாவது ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெயிண்ட், ஒரு கோட்டிங் கொடுக்குற பெயிண்ட் பதத்துக்கு, ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கிட்டு
அந்த கற்கள் பதிச்சிருக்கு இல்லையா, அந்த கற்களை சுற்றி அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வரா மாதிரி அப்ளை பண்ணணும். அந்த ப்ரொஜெக்ஷன் வரா மாதிரி அப்ளை பண்ணுறதுக்காகவே கற்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம முன்னாடியே அந்த கற்களை பதித்தோம் அப்படின்னா இந்த சாக் பவுடரை வச்சு அந்த ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தும் போது அந்த கற்களும் தெரியும், அந்த மேடு மாதிரி அந்த லேசாக உப்பி வந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு மேலே தங்க இழை காகிதங்களை ஒட்டும்போது அருமையாக இருக்கும். ஸோ இதை போல் ஒரு கற்கள் மேலே கற்களை சுற்றி கோட்டிங் கொடுத்த சாக் அந்த மக்கு ஒர்க்கோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த படம் இப்படி இருக்கும். சில இடங்களில் இதை போல் ரெடிமேடு படங்கள் கூட, அதாவது மக்கு ஒர்க் வரைக்கும் செஞ்சு முடித்த படங்களை கூட விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து கோல்டு பேப்பர் மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்தது 3வது கட்டம், அதுதான் வந்து கோல்டு ஃபாயில் பேப்பர். அந்த தங்க இழை காகிதம்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டு ஃபாயில் பேப்பரை ஒட்டக்கூடிய ஒரு நிலை. ஸோ நல்லா காஞ்சிடணும். இல்லை சாக் பவுடர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சான்ட்டு மேக் ஷூர் பண்ணிக்கிட்டு இந்த தங்க இழை காகிதங்கள் வந்து உள்ளங்கை சைஸுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஸ்கொயரில் தங்க இழை காகிதங்கள் கிடைக்கும். ஒரு காகிதத்தோட விலை இப்போது மார்க்கெட் ரேட்டுக்கு 200 ரூபா கிடைக்குது. ஸோ அந்த காகிதங்களை வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் பிட்டாக கட் பண்ணி கூட ஒட்டலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டிசைனை கவர் பண்ணோங்கும் போது அந்த காகிதம் பத்தாது. அந்த காகிதத்தை வந்து சின்ன சின்ன அளவுகளில் கட் பண்ணி அந்த மக்கு ஒர்க்கில் பண்ணியிருக்கிற டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் மேலே வச்சு அழுத்தினோம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் அதில் இம்ப்ரெஷன் மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை சிசர் வச்சு கட் பண்ணி அதுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மக்கு ஒர்க்கு பண்ணியிருக்கிற அந்த ப்ரொஜெக்டட் டிசைன் மேலே கிட்டத்தட்ட அந்த கையில் வந்து மெகந்தி போடுற மாதிரி நம்ம மக்கு ஒரு காலை பண்ணணும். அதை வந்து சில பேர் கோன் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் ப்ரெஷ் வச்சு பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து ப்ரெஷ் வச்சு தான் பண்ணுவார். அந்த டிசைன் மேலே அந்த கோல்டு ஃபாயில் பேப்பரை ஒட்டிடணும். ஸோ இதை போல் ஃபுல்லாக அந்த டிசைன் மேலே கோல்டு ஃபாயில் பேப்பரை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கற்கள் இருக்கு இல்லையா, கற்களுக்கு மேலேயும் தான் நம்ம ஒட்டணும். ஒட்டி முடிச்சோன்னா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு கற்களை மட்டும் ரிலீஸ் பண்ணி விடணும் மேலே வெளியில். ஸோ அப்படி பண்ணி விட்டோம்னா ஃபைனலாக அந்த கோல்டு ஃபைல் பேப்பர்லாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் ஒர்க்கு தான் வந்து பெயிண்டிங் பண்ணுறது. போஸ்டர் கலர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், ஆயில் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் கலர் யூஸ் பண்ணால் அந்த படத்தோட இந்த தங்க இழை காகிதங்கள் மட்டும்தான் பளபளன்னு இருக்கணும் அந்த படத்தில். அப்போ தான் வந்து அந்த படத்துக்கு சிறப்பு. ஆயில் பெயிண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டிங்கே பளபளன்னு இருக்குன்றதுனால அந்த பெயிண்டிங்கோட பளபளப்பில் தங்க இழை காகிதங்களுடைய அந்த பளபளப்பு வந்து அடங்கிடும். அதனால் இது மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் கலரை வச்சு தான் வரையணும். ஸோ நார்மலாக பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு பெயிண்டிங்கில் அந்த வாஷிங் இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத பொறுத்தது நீங்கள் தத்ரூபமாக வரையலாம். இல்லை எனக்கு பேசிக்காக தெரியுங்கும்போது அதிகமாக வாஷிங்லாம் பண்ணி தான் நீங்கள் வரையணும், ரியலிஸ்டிக்காக வரையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நார்மலாகவே தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அதிகமாக அந்த வாஷிங்லாம் இருக்காது, ஷேடோ எஃபெக்ட்லாம் இருக்காது. அப்படியே ஃப்ளாட்டாக தான் கலர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் டாஞ்சூர் பெயிண்டிங்கை பார்த்தா அப்படி தான் இருக்கும். இதை போல் நீங்கள் வர்ண கலவைகளை வரைஞ்சி பேக்ரவுண்ட்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான தஞ்சாவூர் பெயிண்டிங் நீங்களே பண்ண ஒரு நிறைவோட ரெடியாக இருக்கும். தஞ்சாவூர் ஓவியம் வரையணுங்கிற ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி வரையணுங்கிற அந்த படிநிலை தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பார்த்தமைக்கு நன்றி. இது போன்று நான் அப்லோட் செய்யக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயனடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் அவ்வப்போது பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மிக்க நன்றி.